நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 100 நாள் ஜெபம், கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். தினம்தோறும் கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். ஓசியா 4 அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்போம். இல்லை ஸ்டேஷனில் போய், ஐயா என் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்போம். கர்த்தர் சொல்கிறார், தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஜனங்களோடு கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. ஐயா, நாங்கள் நைட்டு இந்த செய்தி நாங்கள் கேட்குறோம், எங்கள் வாழ்க்கையில கட்டு உடையணும், எங்கள் வாழ்க்கையில பிரச்சனை மாறணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசித்துட்டு இருப்போம். ஒரு குடும்பத்தில் எது இருக்கக்கூடாது, எது இருக்கணும்? ஒரு குடும்பத்தில் உண்மை இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், தேவனை பற்றி அறிவு இருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இப்போ நம்ம வாழ்க்கையிலே கட்டுகள் உடைக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி, வாயை திறந்து பொய் சொல்றாங்க, கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் இருக்கிறது, சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே தேசத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா புலம்பல் தான் இருக்கும். ஐயோ என் வீட்டில் இது பிரச்சனை, என் குடும்பத்தில் இது பிரச்சனை, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இது நிமித்தம் தேசம் புலம்பும். இது ஒரு வீட்டுக்குள்ள காரியம் கிடையாது, ஒரு முழு தேசத்துக்குள்ளே ஏற்றாது. இப்போ நம்ம சில வேளையில யோசிப்போம், ஐயா எங்க வீட்டுக்கு செய்தி என்ன? நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் தேவனுக்கு முன்பாக உண்மை காணப்படுகிறதா? அதைத்தான் தேவன் எதிர்பார்ப்பார். ஏன்னா என் வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் அந்த 10 வருஷம் ஊழியம் முடிஞ்சிட்டு, இந்த 10 வருஷம் ஊழியத்துல எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எங்க துண்டிக்கப்படுது? எதனால ஒரு மனுஷன் வழி விலகுறான்? எதனால ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகுறான்? கர்த்தருடைய கிருபையினாலே அநேக காரியங்கள் உண்டு. நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருப்போம், சில நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் இருப்போம், சில நேரத்தில் வெளியில் போயிருப்போம், சில நேரத்தில் வேற எங்கேயாவது போயிருப்போம். ஒரு வாலிப மகள் வேற நாட்டில் இருந்து கூப்பிட்டா. அப்போ கண்ணீரோடு ஜெபிக்க வந்தா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவ பிள்ளை தான், ஆலயத்துக்கு போகிற பிள்ளை தான், வெளிநாட்டில் வேலைக்காக போனேன், போன இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க வந்தா. நான் அந்த மகள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீ வெளிநாட்டுக்கு போனில்ல, பைபிள் கொண்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் எல்லாத்தையும் கொண்டு போனான், ஆனால் பைபிளை மட்டும் கொண்டு போகல. அவளுடைய வாழ்க்கையில் ஏன் கண்ணீர் வந்துச்சு? வெளிநாட்டுக்கு போய் 3 மாதம் தான் ஆச்சான். இந்த 3 மாதத்துக்குள்ளே கண்ணீரோடு கூப்பிட்டான், கண்ணீரோடு வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுறா, முடியல அவளால். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
அவள் வீட்டில் ஒரே பிள்ளை தான், செல்ல பிள்ளை. அவளுக்கு வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை, வேலை செய்யணும் ஆசை. 23 வயசு தான். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போனா, கையில் பைபிள் மட்டும் கொண்டு போகல. இன்னைக்கு நிறைய வேலையில் சில பாவங்கள் ஏன் தொடருது? கர்த்தரை விட்டு ஏன் ஒரு மனுஷன் வழி விலகுறான்? எதனால இந்த பிரச்சனைகள் உள்ள வருது? வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்குமானால் அந்த தேசம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? ஐயா, கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் சொல்லி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரே சொல்கிறார், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அவங்களுக்கு அறிவும் இல்லை அப்படின்ட்டு. நல்ல பொய் சொல்றாங்க, நல்ல பொய் ஆணையிடுறாங்க, நல்ல கொலை செய்து, நல்ல திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி 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 போகிறார்கள். அதையே மறுபடியும் 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 இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. இப்போ ஒருவேளை சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லையா அப்படிம்பாங்க. ஆனால் விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, ஆனால் லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, கொள்ளையடித்து சம்பாதிப்பாங்க. மாமியார் வீட்டில இருந்து மாமனார் வீட்டில இருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உழைக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படி நம்ம ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 கடைசியில் போட்டிருக்கு. கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பொய்யரா இருக்காங்க, அருவருப்பா இருக்காங்க. இப்படி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தீட்டான காரியம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீட்டு இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. அருவருப்பான காரியம் இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. பொய்யான காரியம் இருக்குமானால் நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கான். அது என்ன வழக்கு? ஐயா, அந்த 100 நாள் ஜெபத்துல என் வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் கட்டுகள் உடைக்கப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தால் கண்டிப்பா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு பல வேலையிலே ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உள்ள என்ட்ராயிட்டே இருக்கு. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும், எல்லாம் எடுத்து கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பம் கட்டப்படும். உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் தேவன் குடும்பத்துக்கு மனம் இறங்குவார். இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இரக்கத்தை காணும். வீட்டுல வயசான பாட்டிமா இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள கவனிக்க கூட மாட்டுக்காங்க. அப்படி நிறைய வீடு இருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற நிறைய காரியம் இருக்கு. இரக்க குணம் இருக்கா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய வீட்டுல வேலை வைப்பாங்க, அவங்கள ரொம்ப அற்பமா நினைப்பாங்க. அவங்க பார்த்தா ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, சிறுமைப்பட்ட ஜனமா இருப்பாங்க, கஷ்டப்பட்ட ஜனமா இருப்பாங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மனம் இறங்குறோமா? நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்ற பொருள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் மத்தியால நேரத்தில் வீட்டில் கெட்டு போனதை தராங்க. அவங்க அப்படியே சொன்னாங்க, நான் இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்குறேன், நான் தான் காலையில் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கேன், ஆனால் எனக்கும் காலையில் ஒரு டீ கூட கொடுக்கல, ஒரு காப்பி கூட கொடுக்கல,
கொஞ்சோண்டு சாப்பாடு கூட தரல. மத்திய ஆளாச்சு. வீட்டில் கெட்டு போனதெல்லாம் தராங்க. நான் அப்படியே சாப்பிடாம நான் தூர போட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இரக்கமும் இல்லை. ஐயா வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் நம்மளை போல ஒரு குடும்பம். அவங்களுக்கும் ஜீவன் இருக்கு. அவங்களுக்கும் தேவன் இருக்கிறாரு. அவங்க வறுமை நிமித்தமா வேலை பார்க்குறாங்க. அவங்க கஷ்டத்து நிமித்தமா வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் உள்ள கணவர் சரியில்லாம இருப்பாங்க, பிள்ளைகள் சரியில்லாம இருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க சரியில்லாம இருப்பாங்க. அதனால நம்மகிட்ட வேலை பார்ப்பாங்க. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. தேவனை பற்றி அறிவு இருந்துச்சுன்னா ஏழை எளிய ஜனங்களுக்கு உடனே கவனிச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்து குடிகளோடு. அதனாலதான் சில வீட்டுல கட்டுகள் உடைக்கப்படாம இருக்கும். யாரு பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வேலைக்காரங்களை இல்ல வியாபாரம் பார்ப்பாங்க, இல்ல கம்பெனில இருப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருப்பாங்க, பெரிய ஒரு இடம் இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம், கூலி, அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் கவனிக்கணும். இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை, உண்மையும் இல்லை. வாயை திறந்தாலே நிறைய வீட்டுல இப்ப உண்மையெல்லாம் காணும். ஏன் சில நேரத்துல கட்டுகள் உடைக்க முடியல? ஏன் கட்டு உடைக்க முடியல அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட உண்மை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்கா? பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்மை இருக்கா? நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம கூட இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோமா? இதை பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த வழியிலோடு இரத்த வழியில் சேருகிறது. இரத்த வழியிலோடு இரத்த வழியில் சேருகிறது அப்படின்னா அவங்க மனம் திரும்பாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனம் திரும்பினா மட்டும்தான் தேவன் மனம் இறங்குவார். அப்பந்தான் கட்டுகளை உடைக்க முடியும். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப நானும் அந்நிய பாஷை பேசுவேன், நானும் கட்டு உடைச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏன் சில நேரத்துல கட்டுகள் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லி என் இதயத்துல ஒரு பெரிய ஒரு வேதனை. என்ன நடக்கு? கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கப்புறம் தெரியுது, அவங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் மறுபடியும் வீட்டுல போய் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, மறுபடியும் வீட்டுல போய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கட்டுகள் எப்படி உடைக்கப்படும்? வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மை இல்லை. ஐயா, வாழ்க்கையில உண்மை இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை இருக்கா? குடும்பத்துல உண்மை இருக்கா? இரண்டாவது, இரக்கம் இல்லை, இரக்க குணமே இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு ஏன் இரக்கத்தை பெற முடியல, ஏன் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, இவங்க இரத்த வழியிலோடு இரத்த வழியில சேர்க்கிறார்கள். அதுக்குதான் சொல்றாரு, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அப்ப அந்த கர்த்தருக்கு வழக்கு இருக்கு அப்படின்னா இவங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம். குடும்பத்துல யாரையோ கவனிக்காம இருக்காங்கன்னு அர்த்தம். தேவனை பற்றி அறிவும் இல்லைன்னு அர்த்தம். இதான் இன்னைக்கு செய்தி. இது ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது இருக்கும் என்றால், இதுல இருந்து நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறேன், இனிமேல் என் வாழ்க்கையில இன்னைக்குள்ள செய்தின்படி நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப அர்ப்பணிச்சா மட்டும்தான் சில கட்டுகளை உடைக்க முடியும். ஏன்னா துணிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அப்புறம் எனக்கு இன்னும் இந்த பிரச்சனை முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாஸ்டர்கிட்ட போன் அடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, 10 ஊழியக்காரன் நம்பர் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில யாராவது ஒரு ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க. அவங்கள ஒரு அற்பமா நினைப்பாங்க. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இந்த செய்தி மூலியமாக நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல சில காரியத்துல தட்டுப்பாடு, சில காரியத்துல பிரச்சனை, சில காரியத்துல போராட்டம், அப்புறம் சத்துரு உள்ள வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குடும்பம் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, இரக்க குணம் இல்லை, மிருக குணமா இருப்பாங்க. மூணாவது, தேவனை பற்றி அறியாதவங்க. அதனால அந்த இடத்துல சத்துரு உள்ள வரான். மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரும்பா.
கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் இருந்தால் கர்த்தர் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் தடைகள் காணப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகின ஒரு வாழ்க்கை இருக்கோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரமான பாவங்கள், பொல்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தர் பரிபூர்ணமாக விடுதலை செய்ய வேண்டும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லிங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மாறணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திவிடணும். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து சொன்ன பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தியை கேட்டிருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. 9425043551 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.